இருந்து விடுதலைன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை நீங்க என்ஜாய் பண்றீங்களா வாழ்க்கையில? சாபத்திலிருந்து, அந்த சங்கலிலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களா? அதை என்ஜாய் பண்றீங்களா? பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீங்களா? பிசாசு இன்னும் உங்களுக்கு எஜமான் மாதிரி சும்மா காமிப்பான். சில தான் அவன் போய் பேசுறவன், சும்மா ஓவரா எகிருவாப்பல, பிரியாள் மாதிரி நீங்க பயப்படணுன்ற மாதிரி காமிப்பாப்பல. நீங்க சொல்லணும், இல்லை இல்லை எனக்காக ரத்தம் சிந்தப்பட்டது, என்னை விலை கொடுத்து வாங்கிட்டா, நான் ஒன்றும் உனக்கு அடிமை கிடையாது போ. பிசாசுக்கு நம்ம மீது எந்த அதிகாரமும் கிடையாது. தனியா எடுத்தா நம்மள உண்டு இல்லாம ஆகிடலாம். ஆனா நம்ம தனியா கிடையாது. நாம ரத்தத்தினாலே மீட்டெடுக்கப்பட்ட ஒரு ஜனம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு ஜனம். ஆகவே பிசாசு நம்ம மேல எந்த அதிகாரமும் வச்சு கிடையாது. ஆனா அப்படி காமிச்சுப்பார், பயமுறுத்துவாப்ல. நாம தான் சத்தியத்தில் உறுதியா இருக்கணும். இல்லை இல்லை நான் மீட்டெடுக்கப்பட்டேன் ரத்தத்தினாலே, கிறிஸ்துவுக்குள் நான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொண்டேன். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியங்க இது! இதெல்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாதுங்க. இதெல்லாம் மற்ற இந்த பூமிக்குரிய காரியங்களை விட ரொம்ப பெரிய விஷயங்க இது. ஐயோ, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டேன்னா அதுவே என்னை பூமிக்குரிய விஷயங்கள்ல இன்னும் செழிப்பா வாழ வைக்கும். எத்தனையோ பேர் இன்னைக்கு பூமிக்குரிய விஷயங்கள்ல செழிப்பா வாழாததுக்கு காரணம், ஒழுங்கா படிக்க முடியல, ஒழுங்கா வேலை செய்ய முடியல, ஒழுங்கா ஒரு ஸ்டெப் எடுக்க முடியல. ஏன்னா பாவ பழக்க வழக்கங்களுக்கு ஒரு அடிமை போல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. போனுக்கு அடிமை, ரீலுக்கு அடிமை, தவறான உறவுகளுக்கு அடிமை, தவறான காட்சிகளுக்கு அடிமை. இதுக்கு அடிமையாக இருந்துட்டு எப்படி படிக்கிறது, எப்படி உருப்படுறது, எப்படி நல்ல வேலையை எடுக்கிறது, அந்த வேலையில் சிறந்து விளங்குறது, எப்படி? இதை முடியாது. பாவத்துக்கு அடிமைனா அவ்வளோதான், பூமிக்குரிய விஷயங்கள்ல முன்னேற முடியாது. ஆனால் இயேசு நம்மளை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்துட்டார். நாம அடிமை கிடையாது, நாம we are free. அப்போ நான் நல்லா படிக்கலாம், நல்லா என் வேலையை செய்யலாம், அதில் சிறந்து வழங்கலாம், என் பெஸ்ட் முயற்சியை போடலாம், அதை தேவன் ஆசீர்வதிப்பார். யோசித்து பாருங்க, சாபத்துக்கு அடிமை